வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்கறதுக்கே இது தமிழ் Chemistry.Dhiva. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம், ஆல்கஹாலை எடுத்து நம்ம இளநீரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம குடிக்கின்ற பட்சத்தில் நம்மளோட உடலில் நடக்கிற எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் இளநீரை பற்றின ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, அதில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதில் இருக்க தீமைகள் நல்லது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அதில் கடைசியாக சொல்லியிருந்தோம், ஆல்கஹாலை எடுத்து இளநீரில் மிக்ஸ் பண்ணால் அதை நம்ம குடிக்கிறன்ற பட்சத்தில் நம்ம உடலில் நடக்கிற எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த எஃபெக்ட்டை பற்றி பார்க்குற வீடியோ தான் இது. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐபார்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோகனட் வாட்டர் ஏன் ஆல்கஹாலோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டுக்காக தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதன் பிறகு தான் இதனுடைய எஃபெக்ட்ஸ்லாம். இளநீரில் ஏகப்பட்ட கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரோலைட்ஸை கொண்டது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அதிக அளவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா ரீஹைட்ரேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ரீஹைட்ரேட் அப்படின்னா நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரீஹைட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டீஹைட்ரேட் என்ன அப்படின்னா நம்ம உடல்லேருந்து நீர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுதல். ரீஹைட்ரேட் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து உட்சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பங்காற்றுறது இளநீர். ஸோ இந்த ஆல்கஹால் குடிக்கக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடல்லேருந்து ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும். ஸ்வெட்டிங் மூலிமா, வாமிட்டிங் மூலிமா, யூரினேஷன் மூலிமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த வாட்டர்லாம் வெளியேறினால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கோவர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் தலைவலி ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட அந்த தலைவலியில் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இளநீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஆல்கஹாலை நீங்கள் கோகனட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை கோகனட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டில் இருக்கிறவங்ககிட்டே இருக்குது. இது அவங்க அதிகபட்சம் எதுக்கு பயன்படுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு அக்கேஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். பர்த்டே பார்ட்டிஸ் ஆகட்டும், இல்லை வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர் ஆகட்டும், இதுமாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஜாயின் பண்ணக்குள்ள இதை அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 ட்ரிங்க்ஸ் இருக்குது. கோகனட் மார்கரிட்டா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகனட் மிமோசா ட்விஸ்ட், அதுக்கு அடுத்தபடியாக கோகனட் வாட்டர் அண்ட் ரம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய காக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ இளநீரில் இருக்க மிகப்பெரிய அளவில் ரீஃப்ரெஷிங் ஏஜென்ட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நாங்கள் ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆர்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 10, 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. அதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது. மறக்காம போய்ட்டு அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நாள் ஆசமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் பார்த்து காத்திருக்கேன். நன்றி. தேங்க்யூ டு ஆல். எக்ஸல்சியர்.